தம்பி ஒரே வேலையா நகையை கூட வாங்கிடலாம். சரிங்க அத்தை, எல்லாம் அந்த ஷாப்லயே இருக்கான். தம்பி பின்னாடி வந்த வண்டியை காணும்பா. வசமா மாட்டிக்கிட்டோமா? யார் இவங்கெல்லாம்? அவங்கெல்லாம் வீரபத்ரனோட ஆளுங்க. நம்ம எல்லாரையும் கொல்லாம விட மாட்டாங்க. சொல்றா. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க மாப்பிள்ள எல்லாரும் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டாங்க ஐயா. சபாஷ்ரா, போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு டாக்டர் கூட பயப்படணும். ஃபைல் ஐடியா. இங்க நான் இவங்க எல்லாரையும் கொன்னுறேன். அங்க கொண்டாட்டத்தை ஆரம்பிங்க. அவங்க எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறாங்க? வீரபத்ரனோட அப்பா எங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ணாரு. ஒத்து வராததுனால பிரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் வீரபத்ரனோட குடும்பம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் நாங்க தான் நினைச்சு பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போதுல இருந்து எங்களை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப வந்து புரிஞ்சுதா நாங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம்னு புரியுதா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நாங்க எப்படியும் சாகதான் போறோம். வீரபத்ரா நம்பர் இருக்கா? இருக்கா? என்ன ரகுபதி, வீட்டு மாப்பிள்ளையோட சேர்த்து எல்லாரையும் மேல அனுப்பிட்டாங்களா? நான் ஒரு மாப்பிள்ள தான் பேசுறேன். என்ன ஷாக் ஆயிட்டியா? ஒவ்வொரு ஊர்லயும் உன்ன மாதிரி ஒருத்தன் இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன மாதிரி ஒருத்தன் வருவான்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன். நீ மாறிட்டனா நல்லா இருப்ப, மறந்துட்டனா உயிரோட இருப்ப. இப்படியே இருந்தா செத்துருவேன். டேய் அமெரிக்கா, என் ஊருக்கு வந்துட்டு என்னைய பயமுறுத்துறியா? டேய், அமெரிக்காரனா கழுத்துல டைய கட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஒரு தடவை முடிவு பண்ணி ஏன் கேம் ஆட ஆரம்பிச்சேன்னா உனக்கு பாக்குறத தவிர ஆடுறதுக்கு எதுவும் இருக்காது. டேய், பிளாஸ்டிக் பாட்டில்ல தண்ணி குடிச்ச உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா பிறந்ததுல இருந்தே கோதாவரி தண்ணியை குடிச்சு வளர்ந்த எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ ஒரு கோதாவரி தண்ணியை தான் குடிச்சிருக்க. ஆனா நான் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, துங்கபத்ரா, நர்மதா, ஸ்வர்ணமுகி மொத்தம் 126 ஆத்து தண்ணி குடிச்சவன்டா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன் மேல பாஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோ. உங்க யாரையும் விட மாட்டேன், கொன்னுடுவேன்டா. டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நாங்க எங்க எப்போ எப்படி போறோம்னு ஒரு நாள் முன்னாடியே எஸ்எம்எஸ் பண்றேன். பிளான் போடுவியோ ஸ்கெட்ச் போடுவியோ உன் இஷ்டம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இது என்னோட குடும்பம். இவங்க ஏன் ஆளுங்க. எங்க வீட்டு ஆம்பளைங்க மேல கை வைக்கிறதெல்லாம் அப்புறம். பொம்பளைங்க சீப்புல இருந்து ஒரு முடிய கூட உன்னால புடுங்க முடியாது. பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கேர் ஆஃப் ரகுபதி அண்ட் ஃபேமிலி. நல்லது செஞ்சா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எங்க குடும்பம் மொத்தம் செஞ்ச புண்ணியத்துக்கு நீதான் பலன் தம்பி. வா. கல்யாண வேலைலாம் ஒழுங்கா நடக்கணும். சித்தப்பா போய் பாருங்க. நம்ம ஸ்ருதி மாப்பிள்ள கிட்ட ஏதோ பேசணுமா? பேச வேண்டியதானே? எங்க இல்ல சித்தப்பா, இந்த கல்யாண டென்ஷன்ல இத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி அவளால பேச முடியும்? அப்ப பேச வேணா விட்டுரு. அவ அவர்கிட்ட தனியா பேசணுமா? வெளியே போகணும்னு சொல்ல வர அதானே? அதேதான். இங்க பாரு, அண்ணா எல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. தெரிஞ்சாதானே ஒத்துக்க மாட்டாரு. தெரியாம போனா கொன்றுவாரு. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. சொல்றத கேளு, வேணாம். சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, அரை மணி நேரத்துல வந்துடுறோம். அது சரி, மாப்பிள்ளை கிட்ட கேட்டியா? அதை நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. 2 பேர் பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கிறேன். சரியா? சரி, ஆனா சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. 1/2 மணி நேரத்துல எங்க இருக்கணும்? தேங்க்ஸ் சித்தப்பா. ஸ்ருதி, ஒரு நிமிஷம் இங்க வா.
மாப்பிள்ளை கிட்ட பைத்தியக்காரத்தனமா பேசி அவரை கன்ஃபியூஸ் பண்ணாத. புரியுதா? போ. வேற ஏதாவது டெஸ்ட் பாக்கி இருக்கா? சாரி. எதுக்கு? இப்போ கூட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, ஆனா எப்படியும் நடந்துரும். என்ன உனக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு என்னங்க, உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பொறுமை இருக்கு, எல்லாரையும் எதிர்க்கிற தைரியம் இருக்கு. நீங்க புருஷனா வரத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப வேற என்ன ப்ராப்ளம்? ஆனா கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காக்கு போறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக உங்களை விடவும் முடியல. நாங்க இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் கேட்க கூடாது, ஆனா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்க அமெரிக்காலேயே செட்டில் ஆயிட்டீங்க, ஆனா என் குடும்பத்துக்காக அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க எங்க கூட இருந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, உங்க காலில் கூட நான் விழறேன். அழாத, அழைய நிறுத்து, கண்ணை தொடச்சுக்கோ, அழாத. இப்ப என்ன, நான் அமெரிக்கால வேலையை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டு உங்க வியாபாரத்தையும் விவசாயத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? ஆமா. பண்ணிட்டா போச்சு. நிஜமாவா? நிஜமாதான். மாப்பிள்ள ஓ, நீங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ண தெரியுமா? மகேந்திரா எங்க? சித்தப்பா, இங்க இருந்து போயிடுங்க, இவங்க உங்களை கொன்னுடுவாங்க. நான் உன் வீட்டுக்கு வந்தது உன் ஆளுங்களை கொல்றது. இதுவரைக்கும் கொன்னதும் நான் தான், இதுக்கு மேலேயும் கொல்ல போறதும் நான் தான். அம்மா, நான் பண்ணது கரெக்டா? அப்பா, நான் பண்ணது கரெக்டா? அம்மா அப்பாவே கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சஞ்சீவ் பண்ணது கரெக்ட் தான்.